தம்பி பயப்படாத. இந்த பாம்புகளை பார்த்து பயந்துட்டியா பைத்தியக்காரா? இதுவும் உன்ன மாதிரி ஒரு பிள்ளைங்கதான். போடா போய் விளையாடுங்க. போ தம்பி வா, பயப்படாத. உக்கார், நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். உன் பேரு என்ன? ரவி. ரொம்ப நல்ல பேரு. ரவினா என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன். நீ காலை சூரியன், இந்த தாத்தா மாலை சூரியன். ஆமா தாத்தா, உங்க பேர் என்ன? பிறந்ததும் குழந்தைன்னாங்க, வளர்ந்ததும் வாலிபன்னாங்க, தளர்ந்ததும் தாத்தான்னு சொல்றாங்க. நீ தாத்தான்னு கூப்பிடு. சரி பாம்பு தாத்தா. பாம்பு தாத்தா, இது கூட நல்லா இருக்கும். அப்படியே கூப்பிடு. ஆமா பாம்பு தாத்தா. உங்க ஊர் எது? காத்துக்கு ஊர் எது, வீடு எது? ஆமா ரவி, உனக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட்டா? இந்த சாக்லேட் சாப்பிடு. நல்லா இருக்கா? பாம்பு தாத்தா, எப்படி கல்ல சாக்லேட்ட மாத்துனீங்க? இது என்ன பெருசு? நான் செத்து போனவங்கள கூட உழைக்க வைப்பேன். அப்ப உங்களுக்கு மந்திரம் தெரியுமா? மந்திரமாவது மாயமாவது, கடவுள் அருள் இருந்தா கல்லையும் சாக்லேட் ஆக்கலாம், எலும்பு கூடையும் நடக்க வைக்கலாம். சரி பாம்பு தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நேரமாச்சு. போயிட்டு வா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அந்த பாம்பு தாத்தா கல்ல சாக்லேட்டா மாத்திட்டாரு. அப்படியா? அவரு செத்து போனவங்க கூட போய் கேட்பாராம். நீ சொல்றதை எல்லாம் கேட்கும் போது அந்த பாம்பு தாத்தா பெரிய சித்தரா தான் இருக்கணும். சித்தர்னா என்னமா? ரொம்ப நல்லவங்க, சாமி மாதிரிப்பா. என்னடா, என்ன வேணும்? பாம்பு தாத்தா, பாம்பு தாத்தா. ரவி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க. பாம்பு தாத்தாவுக்கு பலகாரமா? பேஷ். இட்லி பூ மாதிரி இருக்கு. என்ன பாம்பு தாத்தா, இட்லி சாப்பிடாம தூக்கி தூக்கி போடுறீங்க? இந்த பூமியில எத்தனையோ ஜீவராசிகள் பசியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுங்க சாப்பிடட்டும். உங்களுக்கு பசிக்காதா பாம்பு தாத்தா? பித்தனுக்கும் பசிக்காது, சித்தனுக்கும் பசிக்காது. அப்ப நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டீங்களா? இந்த கிழம் எப்பயாவது பழம் சாப்பிடும். உங்களுக்கு நாவப்பழம் பிடிக்குமா? பிடிக்குமே. அப்ப நான் போய் பறிச்சுட்டு வரேன், வாங்க போலாம். பிடிக்கலையா? ஐயோ, ஒரே புளிப்பா இருக்கு. அப்போ உனக்கு பிடிச்ச நாவல் பழம் கொண்டு வரட்டுமா? சரி. இந்த மரத்துல நிறைய நாவப்பழம் இருக்கு, நான் ஏறி பறிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு பழம் பறிக்க போற என் பையனோட உயிரை விதி பறிச்சிருச்சு. இவன் வாழ்க்கை இப்படி ஒரு பாய்ச்சல முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயா, புருஷனை எழுந்துதான் என் பிள்ளைக்காக தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டேன், பறி கொடுத்துட்டேன். செத்து போனவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்க கால விழுந்து கேட்கிறேன், என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுக்கையா. அது என்னால முடியாதுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, உங்களால முடியும். அப்படி ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு. இதுல ஒரு தர்ம சங்கடம் இருக்குமா? ஒரு ஜீவனை அழிச்சாதான் இறந்து போன இந்த ஜீவனை பொழைக்க வைக்க முடியும். ஒரு உயிர் அழிச்சு
இன்னொரு வயிறு பொழைக்க வைக்கிறது பாவம் இல்லையம்மா? அந்த பாவத்தை நான் எப்படிமா செய்வேன்? இன்னொரு உயிரை வச்சு என் பிள்ளைய பழைக்க வைக்க முடியும்னா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். வாழ வேண்டிய என் பிள்ளைக்காக வாழ்ந்து முடிஞ்சு போன என் உயிரை எடுக்கிறதுல பாவமே இல்ல. என்ன கொண்டு என் பிள்ளைய காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்க. வேற அழிச்சு காப்பாத்த சொல்றியம்மா? அது என்னம்மா நியாயம்? தயவு செய்து இங்க இருந்து போயிடுமா, தயவு செய்து இங்க இருந்து போயிடு. செத்து போனவங்களை பிழைக்க வைப்பேன்னு என் பையன் கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதையா? கண்ணு சாக்லேட்டா மாத்திர கண்கட்டி வித்தையை காட்டி ஒரு பாவம் அறியாத இந்த குழந்தைய ஏமாத்திட்டீங்களே. உங்களை கடவுளா நினைச்சு என் பையனை அநியாயமா கொண்டுட்டீங்களே. நான் கொண்டுட்டேன், நான் கொண்டுட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. உனக்காக பழம் பறிக்க போயிருந்தப்போ என்ன பார்த்து ஒரு பையன் பயந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். அப்படியா? ஆமா, அவன் விழுந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைனாலும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஒரே கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என் மனசு கேட்கல. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. வரேன். உன் குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். அதுக்காக நான் தர்மத்தை மறக்கிறேன், நியாயத்தை சாகடிக்கிறேன், என் தவத்தையே இழக்கிறேன், வெறும் பாவத்தை சுமக்கிறேன். இப்பவே இவன் சாவுக்கு யார் காரணமோ அவங்க உயிரை வச்சு இவனை பொழைக்க வைக்கிறேன், பொழைக்க வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருப்பா. நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மகனுக்கு சுய நினைவு வந்துடும். அதுக்கு முன்ன ஒரு விஷயம், இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. தன் உடல்ல இருக்கிறது அபூர்வ நாகத்தோட உயிர் தான் உன் மகனுக்கு தெரிஞ்சா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே பாழாயிடும். என் உயிரே போனாலும் இந்த ரகசியத்தை என் பையன் கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே உன் மகனை தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. ஏன்னா இறந்து போட இதோட ஜோடி பாம்பு பொல்லாது உன் மகனை வாழ விடாது. புறப்படு. ஐயா, என் பையனை அந்த பெண் பாம்பு கடிச்சு கொண்டுடுமா? பாம்பு கடிச்சா இவன் உடம்புல விஷம் ஏறாது. ஆனா அந்த பெண் பாம்பு அபூர்வ சக்தி படைச்சது. தன் சக்தியை வேற வழியில பயன்படுத்தி இவனை சாகடிச்சிடும். அதனால நீ ஊரை விட்டு போயிடு. அந்த பாம்பு எல்லையை தாண்டாம நான் பார்த்து. டிரைவர், வண்டி எடு.
உன்னால எல்லையை தாண்ட முடியாது. இந்த எல்லையை தாண்டி உன் சக்தி எங்கேயும் பலிக்காது. அவ்வளவு சீக்கிரத்துல நீ காய நகர்த்த மாட்டிய. நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தாடியே வளர்ந்துடும். அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கேன். மூளைய கசக்கிற நேரமா இது? வா அப்படியே போட் கிளப்புக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம். இருங்க, இந்த ஆட்டம் முடியட்டும். குட். செஸ் விளையாட்டு போர். இந்த செஸ்ங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஒரு இக்கு செத்தா எவ்வளவு கிக்கா இருக்கும். சும்மா இருங்க, உங்களுக்கு நேரம் காலமே தெரியாது. அண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. காயத்ரி, நான் உன்னை வாழ்த்தினேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருன்னு. அந்த வாக்கு பலிக்கணும்டா உடனே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ அமெரிக்காவுக்கு போயிடுமா. அத்தே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. என்ன மம்மி இது? வந்ததும் வராததுமா ஊரை விட்டு கிளம்ப சொல்றீங்க. காயத்ரி எவ்வளவு ஆசையா இங்க வந்திருக்க தெரியுமா? என்ன மன்னிச்சிடுப்பா. காயத்ரி உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவள உனக்கு கட்டி வச்சிருக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? என் மகன் அமெரிக்காவிலேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒன்ன காதலிக்கிறேன்னு சொன்னதும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. உங்க பேச்சு எனக்கு ஒரே மர்மமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன இந்தியாவுக்கு வரவிடல, இப்பவும் உடனே திரும்பி போக சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க மம்மி, என்ன காரணம்? வேணாப்பா, வேணாம். இதை எதுவும் கேட்காத. உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா, போயிடு. ஏங்க, ஏதோ ஒரு காரணம் இல்லாம அத்தை இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க இருந்து போயிடுவோங்க. காயத்ரி, நான் அம்மா பேச்ச கேட்காதவனோ அசட்டு பிடிவாத காரணம் இல்ல. பட் ஒன் திங், நோய் என்னன்னு தெரியாம மருந்து சாப்பிடுறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அந்த நோய் என்னன்னு டாக்டருக்கு தெரிஞ்சா போதும்பா. சாரி மம்மி, நான் எதுக்கும் பயந்தவன் இல்ல. காரணத்தை சொன்னாதான் இங்க இருந்து போறதா வேணாமான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க மம்மி. என்ன கட்டாயப்படுத்தாதப்பா. அப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லி என்னையும் கட்டாயப்படுத்தாதீங்க. அத்தை, வருத்தப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டாறேன். சித்தரையா, ஐயா, ஐயா, அன்னைக்கு என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனை பழைக்க வச்சு உங்ககிட்ட இன்னைக்கு மடி பிச்சை கேட்டு வந்திருக்கேன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி என் மகனை இந்த எல்லைக்குள்ள வரவிடாம எவ்வளவோ தடுத்து மீறி வந்துட்டான். இப்ப அவனை காப்பாத்தவும் தெரியாம காரணத்தை சொல்லவும் முடியாம தவிக்கிறையா. சர்வசக்தி படைச்ச நீங்கதான் என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த ஊரை விட்டு போக வைக்கணும், அவன் உயிரை காப்பாத்தணும். ரொம்ப குளிர்தா காலி? கம் ஆன். காயத்ரி, ஹலோ
அவசரமா மெட்ராஸ்க்கு ஒரு கால் போடணும். என்னது மெட்ராஸ்ல அவுட் ஆஃப் ஆர்டரா? விஜய் 16 ராம் நகர் சென்னை 4. அன்புள்ள விஜய்க்கு மரணம் துரத்துகின்ற பயங்கரமான சூழ்நிலையில் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன். ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ரவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இது நாள் வரை யாருக்குமே தெரியாத ரகசியத்தை உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். அந்த பொல்லாத பாம்பிடமிருந்து ரவியை காப்பாற்ற இக்காரணம் கொண்டும் இந்த ரகசியம் ரவிக்கு தெரிய வேண்டாம். இப்படிக்கு மீனாட்சி. என்னம்மா கழுதையை பார்த்து தெரிச்சு போய் நிக்கிறீங்க? என்ன மோடி, காலையில இருந்து நான் எங்க போனாலும் இந்த கழுதை என்ன ஃபாலோ பண்ணுது, என்ன பார்த்து கண் அடிக்குது. கண் அடிக்குதா? அம்மா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இசை வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மிருகத்தை பத்தியும் தெரியும். நாம அவரை கூட்டிட்டு வந்து விசாரிப்போமா? சரிடி. அம்மா சாப்பிடலையா? வேணாம்பா, எனக்கு பசிக்கல. ஒரு முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு கொண்டு வரட்டுங்களா? ஏன்பா இங்க வந்து 1 வாரம் ஆச்சு. காயத்ரி சைவம்னு உனக்கு தெரியாதா? அவ முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டா. அம்மா, அப்ப பாலாவது கொண்டு வரட்டுமா? பாலெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ போப்பா. சரிம்மா. ஏமா, அமெரிக்கால படிச்சுட்டு வந்து முட்டை திங்க மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன்னா எப்படி? 2 பேரும் இப்படி உக்காந்தீங்கன்னா எப்படி? சாப்பிடுங்க. இல்லைங்க, இந்த ஊர்ல இருந்த ஆபத்து வரும்னு அத்தை எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அவங்க பேச்சு நாங்க கேட்கல. கடைசியில அத்தை உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு. எனக்கு இனிமேலும் நாம இந்த ஊர்ல இருக்கணுமா? ஆமாண்டா, காயத்ரி சொல்றதா சரி. உடனே இந்த ஊரை விட்டு போயிடுறதா நல்லது. ஓகே, இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க இங்க இருந்து புறப்படுறோம்.